வணக்கம். ட்ரூலி நர்ஸ்டேட் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் குழுமம் கொண்டாடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். ஆவடி காமராச நகர் தி நசரேத் அகாடமி மேற்கொண்ட கணித வினாடி வினா போட்டி. ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் பள்ளி மேற்கொண்ட பரிசு வழங்கும் விழா. கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் பள்ளி மேற்கொண்ட சுகாதார தடுப்பூசி முகாம். இனி விரிவான செய்திகள். நசரேத் குழுமம் கொண்டாடிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நசரேத் பள்ளியில் 21/12/2023 அன்று ஆசிரியர்களுக்கான சிறப்பு கிறிஸ்துமஸ் விழா தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினராக பள்ளியின் தாளாளர் திருமதி சந்திரா டேவிட் அவர்கள் கலந்து கொண்டார். கிறிஸ்துமஸ் செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடங்கி 2ஆம் வருகை வரை மிகவும் கனிவான குரலில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் வேத வசனங்களை ஆதாரங்களுடன் கொண்டு ரத்தின சுருக்கமாக விளக்கினார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இச்செய்தி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. இறுதியாக அறுசுவை விருந்துடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது. கருணாகரன் இயேசுபாலனின் பிறப்பை ஒட்டி நசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கலையரங்கில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து பிரிவினை சார்ந்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 22/12/2023 அன்று மதியம் 1:30 மணியளவில் நடந்த கேரல்ஸ் கூட்டத்தில் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவிக்கும் கேரல்ஸ் கூட்டம் நடத்தி ஆசிரியர்களுக்கு புனிதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் அவர் அளித்த போதனைகள் பற்றியும் வேதவசனங்கள் மூலமாகவும் துதிப்பாடல்கள் மூலமாகவும் அருமையான விளக்கம் அளித்தார். இந்த கேரல்ஸ் கூட்டத்தில் ஆசிரியர்கள் இயேசுவின் துதிப்பாடல்களை ஆர்வத்துடன் பாடினார்கள். இந்த கூட்டம் ஆசிரியர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் கிடைக்க செய்தது. 2023ஆம் கல்வியாண்டில் மிக சிறப்பாக வழிநடத்தியதை நினைவு கூறும் விதமாக ஆண்டு இறுதி சோத்திர கூட்டம் 19/12/2023 அன்று நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடந்தேறியது. முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்க பாஸ்டர் ஜோயல் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உற்சாகமாக பிறப்பின் செய்தியை கொண்டு வந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்தினார். கொண்டாட்டமும் உற்சாகமும் அனைத்து ஆசிரியர்களும் குழுக்களாக கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக திருமதி கெட்சி அவர்கள் நன்றி உரை வழங்கினார். பாஸ்டர் ஜோயல் ஜெபத்துடன் 2024ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசி வழங்கி கூட்டத்தை இனிதே நிறைவு செய்தார். பள்ளி சூழலில் மகிழ்ச்சி, கொண்டாட்டம், உற்சாகம், மனநிறைவு, துள்ளல், துதி ஆராதனையும் உள்ளடக்கி கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் ஸ்டாஃப் லஞ்ச் கொண்டாடப்பட்டது. 4ஆம் வகுப்பின் ஆசிரியர்கள், செக்யூரிட்டி மென் அனைவரையும் ஒன்றிணைத்து நசரேத் நிறுவனம் உற்சாக விருந்து கொடுத்து மகிழ்வித்தது. நன்றி கூறி நாமும் இன்று உற்சாகமாய் வாழ்த்திடுவோம் என இவ்வாண்டு நிறைவில் பள்ளியின் முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள், 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ், செக்யூரிட்டி மென் உள்ளத்தின் வாஞ்சையாய் அனைவரையும் வாழ்த்தி அறுசுவை உணவோடு 2023ஆம் ஆண்டை நிறைவு செய்தோம் என்று கூறுவதில் நசரேத் மெயின் பிளாக் பெருமை கொள்கிறது. கடந்த 23/12/2023 சனிக்கிழமை காலை தி நசரேத் அகாடமியில் கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பாடல் போட்டியும் கிறிஸ்மா கிறிஸ் விளையாட்டு போட்டியும் நடைபெற்றது. நசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவிகளும் இசைத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களுமான 2 மாணவிகள் நடுவர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். சிறப்பான முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய 3 ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கிடையே கிறிஸ்மா கிறிஸ் விளையாட்டு போட்டியும் நடைபெற்றது. ஆசிரியர்கள் சிறு சிறு பரிசுகளை பரிமாறி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். இறுதியாக குழும புகைப்படத்துடன் நிகழ்ச்சி முடிவடைந்தது. கடந்த 21/12/2023 அன்று
காலை 10 மணி அளவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக ட்ரினியன் குரூப் வருகை புரிந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தனர். அவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஆராதனை பாடலையும் குறுஞ்செய்தியையும் மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்துடன் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்கள் கேக் கட் செய்து தனது மகிழ்ச்சியை மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்தார். அதன்பின் கேரல்ஸ், மைம், குரூப் டான்ஸ், நேட்டிவிட்டி போன்ற நிகழ்ச்சிகளை மாணவர்கள் அரங்கேற்றினர். இறுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தா காரில் பள்ளியின் மைதானம் முழுவதும் உலா வந்து குழுமியிருந்த மாணவ மாணவியருக்கு இனிப்புகளை வழங்கினார். இறுதியாக ஜெபத்துடன் நிகழ்ச்சி முடிவடைந்தது. ஆவடி காமராச நகர் தி நசரேத் அகாடமி மேற்கொண்ட கணித வினாடி வினா போட்டி. ஆவடி காமராச நகர் நசரேத் அகாடமி பள்ளியில் டாக்டர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கணித வினாடி வினா போட்டி பிரைனி பவுல் என்ற தலைப்பில் நடைபெற்றது. புத்தியை தீட்டி அறிவில் உயர் என்ற சொல்லிற்கேற்ப ஆவடி காமராச நகர் நசரேத் அகாடமி பள்ளியில் கணித வினாடி வினா போட்டி 18-12-2023 அன்று முதல் 21-12-2023 வியாழக்கிழமை வரை நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும் மாணவர்களை கைக்குலுக்கி ஊக்குவித்தனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ், கனெக்ஷன்ஸ் ரவுண்ட், பசில்ஸ், மென்டல் மேக்ஸ், மேஜிக்கல் ட்ரையாங்கிள் என்ற தலைப்புகளில் 4 சுற்றுகள் நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. போட்டியின் சுற்றுகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் ஒரு ஆசிரியர் கேள்வி சுற்றினை நடத்துவர். மாணவர்கள் ஆர்வமாக விடைகளை கண்டுபிடித்து கணித திறமையை வளர்க்கும் வகையில் இப்போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் பள்ளி மேற்கொண்ட பரிசு வழங்கும் விழா. கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வேலை செய்யும் அனைத்து கடைநிலை ஊழியர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் புத்தாடைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அனைவரும் நன்றி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அன்று பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி துபாயில் நடைபெற்றது என்று அறிவிக்கப்பட்டது. அதில் 11ஆம் வகுப்பை சார்ந்த சண்மதி கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார். அம்மாணவியை பாராட்டி இது போன்ற சாதனைகளில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டு பள்ளியின் பெயரை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் என மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங். மாணவர்களின் கரகொலி தேசிய அளவிலான வெற்றியை அன்று உறுதிப்படுத்தின. கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் பள்ளி மேற்கொண்ட சுகாதார தடுப்பூசி முகாம். கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 21-12-2023 முதல் 22-12-2023 வரை எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி போடப்பட்டது. இந்த தடுப்பூசி முகாம் மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.